ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா trigonometryல வந்து 9th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி வந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தீட்டா 60 மைனஸ் தீட்டா 60 ப்ளஸ் தீட்டா ஆர் தீட்டா 2 தீட்டா 4 தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சைனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூ 1/4 சைன் தீட்டா. சரிங்களா? அதே இதுதான் தீட்டா 60 மைனஸ் தீட்டா 60 ப்ளஸ் தீட்டா ஆர் தீட்டா 2 தீட்டா 4 தீட்டா அப்படின்னு காஸ் தீட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூ 1/4 காஸ் தீட்டா. அதாவது இது என்னன்னு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி தீட்டா 60 மைனஸ் தீட்டா, ஸோ சேம் ப்ராசஸ் தான். டேன் தீட்டாவில் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூ tan 4 தீட்டா. சரி, இப்போ தீட்டா 60 மைனஸ் தீட்டா 60 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா என்னது அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ சைனில் நான் சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 10 50 70 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது சைன் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ 60 மைனஸ் தீட்டா தட் இஸ் 10. தீட்டாவோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 60 ப்ளஸ் தீட்டா, அப்போ தீட்டா 60 மைனஸ் தீட்டா 60 ப்ளஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன். உங்களுக்கு சம் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ வந்து சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 20 டிகிரி சைன் 40 டிகிரி சைன் 80 டிகிரின்னு இருக்குது. சரி, இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ தீட்டா வந்து நான் 20ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ வந்து தீட்டா 60 மைனஸ் தீட்டா 60 ப்ளஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ 20 60 மைனஸ் 20 40 60 ப்ளஸ் 20 80. ஸோ 20 40 80 வந்துருச்சா? அப்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு? 1/4 சைன் 3 தீட்டா. அப்போ 1/4 சைன் 3 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 20யா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 1/4 sin 60. ஸோ sin 60யோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 1/4 இன்ட்டு sin 60யோட வேல்யூ √3/2. ஸோ √3 டிவைடட் பை 8. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 16 sin 10 டிகிரி sin 30 டிகிரி sin 50 டிகிரி அண்ட் sin 70 டிகிரியா? சரி, ஓகே. இப்போ இது வந்து தீட்டா 60 மைனஸ் தீட்டா 60 ப்ளஸ் தீட்டா. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இப்படி இருக்கு. சரி, இப்போ வந்து தீட்டாங்கிறது வந்து நம்ம வந்து 10 டிகிரி அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு தீட்டா வந்து 10 டிகிரின்னு எடுத்துட்டா 60 மைனஸ் 10 வந்து எனக்கு 50 வரும். அதுக்கப்புறம் 60 ப்ளஸ் 10 வந்து 70 வருமா? ஸோ எனக்கு 10 இருக்குது, அப்புறம் 50 இருக்குது, 70 இருக்குது. எனக்கு சைன் 30 வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கா? ஸோ அப்போ வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 60, அதுக்கப்புறம் இந்த சைன் 30 டிகிரியை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதுக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 1/4 சைன் 3 தீட்டாவா? அப்போ என்ன வரும்? இன்ட்டு 1/4 சைன் 3 தீட்டாவோட வேல்யூ தான் 10 டிகிரியா? ஸோ தீட்டா வந்து 10. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 16 இன்ட்டு சைன் 30 டிகிரி, அதுக்கப்புறம் இன்ட்டு 1/4 சைன் 30 டிகிரியா? சைன் 30 வந்து நான் வந்து சைன் ஸ்கொயர் 30 இன்ட்டு 1/4ன்னு எடுத்துக்கிட்டேன். சரி, சைன் 30யோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2. ஸோ இப்போ வந்து 1/2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/4. ஓகேங்களா? இப்போ 16 இன்ட்டு 1/4 இன்ட்டு 1/4. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 இன்ட்டு tan 20 tan 40 tan 80ன்னு இருக்கா? சரி, ஓகே. இப்போ இது பார்த்தா எப்படி இருக்குன்னா இப்போ தீட்டா வந்து நான் 20ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 60 மைனஸ் தீட்டா 60 மைனஸ் 20 60 ப்ளஸ் 20யா? அப்போ 60 மைனஸ் 20 40 60 ப்ளஸ் 20 80 வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஃபார்மேட் தான் tan 3 தீட்டா. சரிங்களா? இப்போ 8 ஆல்ரெடி இருக்குது இன்ட்டு tan 3 தீட்டாவுக்கு பதிலாக வந்து நம்ம 20 போடுவோம். அப்போ 8 இன்ட்டு tan 60 டிகிரி. ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு மட்டும் போட்டுறக்கூடாது, இங்கே 8 கொடுத்துருக்காங்க, அதுவும் சேர்த்து ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3
ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8√3. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சம் ஒன்று பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சம் பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cos 25, cos 35 அண்ட் cos 85? ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா cos 23, 35 கொடுத்துருக்கோம். சரி, இப்போ தீட்டா வந்து நான் 25ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ 60 மைனஸ் 25, அடுத்தது 60 ப்ளஸ் 25. ஓகேங்களா? ஸோ இப்போ 60 மைனஸ் 25 வந்து 35, 60 ப்ளஸ் 25 85. ஓகேங்களா? அப்போது இதோட வேல்யூ வந்து நம்ம என்ன போடுவோம்னா 1/4 cos 3 தீட்டா. அப்போ 1/4 இன்ட்டு cos 3 தீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு 25. சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 cos 3 இன்ட்டு 25 இருக்குது. இது 1/4 இன்ட்டு cos 25 இன்ட்டு 3 75. இப்போ நம்மளுக்கு டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 0, 30, 45, 60, 90க்கு தான் வேல்யூ இருக்குது, 75 கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை வந்து 45 + 18 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா cos a + b ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 1/4 இன்ட்டு cos a + b ஃபார்முலா என்னது? cos a cos b மைனஸ் sin a sin b. இதில் ஏக்கு பதிலாக 45யும் பிக்கு பதிலாக 30யும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 1/4 இன்ட்டு cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1/√2. அதுக்கப்புறம் sin cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √3/2 மைனஸ் sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, sin 30யோட வேல்யூ 1/2. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். இப்போ 1/4 இன்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து இதுக்கு வந்து நான் 2√2ன்னு எடுத்துக்கிறேன். 2√ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து சாரி, இது மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. அப்போ √3/2√2 மைனஸ் 1/2√2. ஓகேங்களா? சரி, அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 1/4 அப்படியே இருக்கா, 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா √3 மைனஸ் 1/2√2 பிகாஸ் டினாமினேட்டர் காமன் தானே இருக்குது. இப்போ √3 மைனஸ் 1/2√2வா? அப்போ இது ஒரு 8 ஆகிடுமா? அப்போ √3 மைனஸ் 1/ மல்டிபிள் பண்ணுங்க, 8√2ன்னு வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேல்யூ தெரியலேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த டேபிளருக்கால வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக போடலாம். sin தீட்டா ஆர் cos தீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. இல்லை sin² தீட்டா ஆர் cos² தீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 1, மினிமம் 0. sin³ தீட்டா ஆர் cos³ தீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 1, மினிமம் -1. புரியுதுங்களா? அதாவது இந்த செட்டாக போட்டிருக்கேன். சைனும் காசு ஒரு செட்டு, டேன் காட்டு ஒரு செட்டு, சீக்கன் கோசிக்கன்ட்டு ஒரு செட்டு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக 1 - 1ன்னு போடுறீங்களா, க்யூபுக்கும் அதே தான் வரும், 1 - 1. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கீங்களா, க்யூபுக்கு என்ன வருது பாருங்களேன், இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இதுக்கும் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கா, க்யூபுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் டேபிளருக்கான வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது தெரிஞ்சால் நம்ம சம்மை போடலாம். இப்போ நம்ம சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் 8 + sin a + cos bன்னு இருக்குது. இப்போ நான் இதை வந்து டைப் 1ன்னு சொல்லி இதில் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா டேபிளர் காலம் யூஸ் பண்ணி இது வரதுனால இது டைப் 1 எடுத்துக்கிறேன். இதுலேயே நிறைய டைப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேபிளோட ரிலேட்டடான சம். சரிங்களா? ஓகே, இப்போ 8 + போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ 8 + அப்படியே போட்டுட்டேன். sin தீட்டா ஆர் cos தீட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, sin தீட்டா ஆர் cos தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ ஒன்றது 1, காசுக்கு ரெண்டுக்குமே இல்லைங்களா. ஸோ சைனுக்கும் ஒரு காசுக்கும் மேக்ஸிமம் வேல்யூ 1, இதுக்கு வந்து காசுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ -1. சைனுக்கு மேக்ஸிமம் 1, காசுக்கு மேக்ஸிமம் -1. அப்போ என்ன வரும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9 - 1 which is equal to 8. ஓகேங்களா? கரெக்டு தானே? சாரி நான் மாற்றி போட்டு சைனுக்கும் காசுக்கும்
மேக்ஸிமம் வந்து 1 தான். ஸோ ஆன்சர் வந்து 10. ஓகே, இதுவே வந்து நம்ம மினிமம் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து இந்த டேபிளர் காலத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன், புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது 8 ப்ளஸ் மினிமம், சைனுக்கும் காசுக்கும் மினிமம் எவ்வளவு? -1 இல்லைங்களா? அப்போ என்ன வரும்? 8 - 1 which is equal to 6. சரிங்களா? பை டேபிளர் காலம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சம் இன்னொன்று போடலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் 10 sin square alpha ப்ளஸ் cos square beta அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ sin square theta ஆர் cos square thetaங்கிறது தான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். இதில் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். sin square theta ஆர் cos square theta கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 1. சரிங்களா? இப்போ +1, ஆன்சர் எவ்வளவு? 11. இதுவே மினிமம் கேட்டாங்கன்னா 10, இதோட மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ ஆன்சர் வில் பி 10 into 0. ஓகேங்களா? நல்லதான். ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். கொஸ்டினில் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து 10 +ன்னு வரும். சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னது? sin square theta cos square theta கொடுத்தா மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ 10 + 1 + 1ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 12. அதே மாதிரி 10 ப்ளஸ் மினிமம் வேல்யூ வந்து 0. ஸோ ஆன்சர் வந்து 10. ஓகேங்களா? இதோட டைப் 1 முடிஞ்சுது. அடுத்தது டைப் 2 வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைப் 2. டைப் 2ல் எப்படி மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ எடுக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ சொல்லித்தரேன். இப்போ கொஸ்டின் வந்து நம்மளுக்கு a sin square theta ப்ளஸ் b cos square thetaங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே ஏபிங்கிறது வந்து சம் வேல்யூவாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஏ வந்து பியை விட அதிகமாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். மினிமம் வேல்யூ பியாக இருக்கும். இன்கேஸ் வந்து ஏ வந்து பியை விட கம்மியாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ பி, மினிமம் வேல்யூ ஏ, இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி தான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவை ஃபைன் பண்ணணும். இப்போ இங்கே இதில் பாருங்கள், ஃபைன் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 8 sin square alpha 13 cos square alpha. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போது இங்கே வந்து ஏ பின்னு வச்சுக்கலாம். இங்கே ஏ வந்து எனக்கு 8, பி வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13. அப்போ இது எப்படி இருக்குது? ஏ இஸ் லெஸ் தென் பியாக இருக்கா? அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னது? பி. அதுக்கப்புறம் மினிமம் வேல்யூ 8. மேக்ஸிமம் வேல்யூ 13, மினிமம் வேல்யூ 8. நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம், இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா எது அதிகமாக இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, எது கம்மியாக இருக்கோ அதுதான் மினிமம் வேல்யூ. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ்ஸும் கொடுக்கல, ஈக்குவேஷனில் மைனஸும் கொடுக்கலாம். இங்கே 21 sin square alpha -23 cos square alpha. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா a sin square theta மைனஸ் b cos square theta ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது அது வந்து எது வந்து பெரிய வேல்யூவோ நம்மளுக்கு அதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இடிங்க. ஸோ இப்போ வந்து ஏ வந்து எனக்கு 20, சாரி இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை, வெறும் ப்ளஸ் மட்டும்தான் வருது, சாரி. அப்போ நான் இந்த கொஸ்டின் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 21 sin square alpha ப்ளஸ் ஆஃப் -23 cos square alphaன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுதா? ப்ளஸ் மட்டும்தான், மைனஸ் கிடையாது. அப்போது இதில் ஏ வந்து எனக்கு 21, பி வந்து -23. சரிங்களா? இப்போ மைனஸ் வேல்யூ பெருசா ப்ளஸ் வேல்யூ பெருசா? ப்ளஸ் வேல்யூ தானே பெருசு. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21, மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -23. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு ப்ளஸில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைனஸில் அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சம் பாருங்களேன். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் 19 secant square theta ப்ளஸ் 20 tan square thetaன்னு இருக்கா? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டேபிளர் காலம் போட்டு ஒரு வேல்யூ சொல்லி தந்திருப்பேன், இல்லைங்களா? ஸோ அதில் நம்மளுக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவுக்கும் tan square தீட்டாவுக்கும் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு மேக்ஸிமம் வந்து அந்த டேபிளர் காலம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தப்ப எனக்கு இன்ஃபினிட்டி வருது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது 19 secant square தீட்டாவை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 1 + tan square தீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை 20 tan square theta. சரிங்களா? இப்போ இது உள்ளே கொண்டு போங்க. 19 + 19 tan square theta ப்ளஸ் 20 tan square thetaன்னு வந்துருச்சா? ஓகே, இப்போ 19 +
ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 39 tan ஸ்கொயர் தீட்டா. சரி ஓகே. இப்போ எனக்கு மினிமம், இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். மினிமம் வேல்யூவை நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? சரி, இப்போது tan ஸ்கொயர் தீட்டாவோட மினிமம் வேல்யூ என்னதுன்னு பாருங்கள். அந்த டேபிளர் காலம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த டேபிளர் காலத்தில் tan ஸ்கொயர் தீட்டா ஆர் காட் ஸ்கொயர் தீட்டா ரெண்டில் ஏதோ ஒன்று வந்தாலுமே நம்மளுக்கு மினிமம் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0. மினிமம் வேல்யூ வந்து 0. அப்போ 39 × 0. ஸோ ஆன்சர் வந்து 19. ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து எனக்கு இன்ஃபினிட்டி, மினிமம் வேல்யூ வந்து 19. ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 3 சரிங்களா? டைப் 3 வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்மேட் இருக்குன்னா a sin θ + b cos θன்னு இருக்கும். ஸோ இது எப்படி மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? +√a² + b² போட்டிங்கன்னா அது மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ அப்படின்னா -√a² - b² போட்டிங்கன்னா அது வந்து மினிமம் வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 2 sin θ + 3 cos θ இஸ். அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a sin θ + b cos θ ஃபார்மேட்டில் இருக்கா? எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணும். சரிங்களா? இப்போ இங்கே ஏக்கு வந்து எனக்கு 2 இருக்குது, பிக்கு வந்து 3 இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா +√a² - b². அப்போ வந்து 4 + 9. ஸோ 4 + 9 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா √13. ஓகேங்களா? ஸோ √13 தான் இதோட மேக்ஸிமம் வேல்யூ. நீங்கள் வந்து இங்கே ப்ளஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கனால நீங்கள் வந்து ப்ளஸ்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 8 sin power x அண்ட் 16 cos power x. 8 sin power x 16 cos power xன்னு இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு a sin x ஆர் எக்ஸுக்கு பதிலாக தீட்டா. சரிங்களா? a sin θ + b cos θோட மேக்ஸிமம் கேட்டிருக்கனால நான் +√a² + b² போட்டிருக்கேன். சரி ஓகே. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 வந்து எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2/3 வந்து 8. சரி, இந்த sin x அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது இன்ட்டு 16 வந்து 2/4ன்னு எழுதலாமா? ஸோ 2/4 cos x. எப்போவுமே வந்து பேஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா மேலே இருக்க பவரை ஆட் பண்ணிக்கணும். மல்டிப்ளிகேஷனில் அதுதான் ரூல் இல்லைங்களா? ஸோ பேஸ் எனக்கு சேமாக இருக்குது, ஸோ மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட் வந்திருக்குன்னு பாருங்கள். a sin θ + b cos θ ஃபார்மேட்டா? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ +√a பதிலாக 3² + bக்கு பதிலாக 4². ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √25 வரும். ஸோ +5 ரூட்டு விட்டு வெளியே எடுத்திங்கன்னா. ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து நான் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2/5. ஸோ 2/5ஓட வேல்யூ 32. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் ஒன்று பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸிமம் மினிமாவில் வந்து டைப் 4 பார்க்கலாம். இதில் sin power n θ × cos power n θங்கிற ஃபார்முலேட்டில் வரும். இப்போ நம்மளுக்கு 2 இது இருக்குது. என் இப்போ இந்த பவர் என் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஆட் வேல்யூவாக இருந்ததுன்னா, தட் இஸ் ஒற்றைப்படையாக இருந்ததுன்னா, ஒற்றைப்படையாக இருந்து என்னோட வேல்யூ ஆடாக இருந்ததான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், செக் பண்ணிக்கணும். ஆடாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா +1/2 the whole power n. இதே மினிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா -1/2 the whole power n. சரி, இப்போ இன்கேஸ் என்னோட பவர் ஈவனாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து +1/2 the whole power n, மினிமம் வேல்யூ வந்து 0. சரிங்களா? இப்போ நான் வந்து சம்மு போடுறேன், அதுலேருந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin cube θ × cos cube θ. ஃபஸ்ட்டு என்னோட பவர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னோட பவர் வந்து எனக்கு ஆடில் இருக்குது. ஸோ n வந்து ஆடாக இருந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? y max = 1/2 + 1/2 the whole power n. சரி, இப்போ n-க்கு பதிலாக எனக்கு இங்கே என்ன இருக்குது? 3. ஸோ 1/2 the whole power 3 which is equal to +1/8. ஓகேங்களா? ஓகே, இதுவே வந்து மினிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா y minimum = -1/2 the whole power n. அப்போ நீங்கள் வந்து ஒரு மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். +1/2னா -1/8. சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா?
சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவர் ஈவனாக இருக்கிறதுல ஒரு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் பவர் 6 தீட்டா காஸ் பவர் 6 தீட்டா. சரிங்களா? இப்போ என்னோட பவர் வந்து எனக்கு ஈவனாக இருக்கா. ஸோ இப்போ ஈவனாக இருந்தால் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா +1/2 த ஹோல் பவர் n. அப்போ வந்து +1/2 த ஹோல் பவர் n வந்து 6ஆ. அப்போ வந்து இந்த 6 ஒன்று கொண்டு போனீங்கன்னா 1/6 1, 2/6 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 64 இல்லைங்களா. ஸோ 1/64 வந்து மேக்ஸிமம் வேல்யூ. பவர் வந்து ஈவனாக இருந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது 0வாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னும் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது இதில், அதை மட்டும் பார்த்து இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 5. ஓகேங்களா? லாஸ்ட் டைப் 5. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒன்லி மினிமம் வேல்யூ வில் பி ஆஸ்க். ஓகேங்களா? ஏன் இதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கேட்க மாட்டாங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து இதில் இன்ஃபினிட்டி வருதுனால கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ a tan square theta கொஸ்டின் வந்து a tan square theta ப்ளஸ் b cot square thetaங்கிற ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி, மினிமம் வேல்யூ வந்து √2ab. சரிங்களா? அதான் ஃபார்முலா. மேக்ஸிமம் வேல்யூ கேட்க மாட்டாங்க ஏன்னா இன்ஃபினிட்டி, அதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவே கொஸ்டின் ஃபார்மேட் வந்து a sin square theta ப்ளஸ் b cosecant square thetaவாக இருந்ததுன்னா மினிமம் வேல்யூவை வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ செக் பண்ணணும். அதாவது ஏவை விட பி வந்து 1, ஃபஸ்ட்டு வந்து 1, ஏவை விட பி வந்து பெருசாக இருக்கணும். இங்கே ஈக்குவல் டுக்கு என்ன மீனிங்னா ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏவை விட, அதாவது பி வந்து பெருசாக இருந்தாலோ இல்லை ஏயும் பியும் சேமாக இருந்தாலோ மினிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், a + b. இதுவே ஏ வந்து பெருசாக இருந்து ஏ அல்லது ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும், √2ab, 2√ab. புரியுதுங்களா? அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு என்ன மீனிங்னா இது வந்து பி வந்து பெருசாக இருக்கணும் அல்லது ஏபியும் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இது வந்து ஏ பெருசாக இருக்கணும் அல்லது ஏபி வேல்யூவை ஈக்குவலாக இருக்கணும். இதுவே கொஸ்டின் ஃபார்மேட் வந்து a cos square theta ப்ளஸ் b secant square thetaன்னு இருந்ததுன்னா மினிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா இதே மாதிரியே தான். சரிங்களா? இப்போ a secant square theta ப்ளஸ் b cosecant square thetaங்கிறத ஃபார்மேட்டில் ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா மினிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், √a ப்ளஸ் √b த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சம்மு போடும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சம் இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் 12 tan square theta ப்ளஸ் 3 cot square thetaன்னு இருக்கா. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a tan square theta ப்ளஸ் b cot square theta ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார்முலா 2 × √ab. அப்போ 2 × √a வந்து எனக்கு 12, b வந்து 13. அப்போ 2 × 3 × 6 36. √12 எடுத்திங்கன்னா 6 36. ஸோ ஆன்சர் வந்து 12. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் 16 cos square theta ப்ளஸ் 9 secant square thetaன்னு இருக்கா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a cos square theta ப்ளஸ் b secant square thetaங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இல்லை ஏயோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 9. இப்போ எனக்கு இதில் 2 மினிமம் வேல்யூவே இருக்குது. அதில் என்ன வேல்யூ வருங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். இப்போது a வந்து 16, b வந்து 9. ஸோ a தான் பியை விட பெருசு. அப்போ என்ன கண்டிஷன் வரும்? a இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு b கண்டிஷன் வரும். அப்போது a இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு bக்கான மினிமம் வேல்யூ ஃபார்முலா என்ன? 2√ab. ஓகேங்களா? அதாவது ஒன்று b, அதாவது a வந்து பியை விட பெருசாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். ஏதோ ரெண்டில் ஒன்று சாட்டிஸ்ஃபைனா போதும். அப்போ a வந்து பியை விட பெருசாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா வருது. a வந்து எனக்கு 16, b வந்து 9. சரிங்களா? அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 × இது வந்து எடுத்திங்கன்னா 54க்கு 4 மிச்சம் 5, 144 வரும். இப்போ 2 × 144 ரூட்டை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 12. ஸோ ஆன்சர் வந்து 24. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபுல் டாப்பிக்கும் நம்ம வந்து இன்னும் அடுத்தது பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க லாஸ்ட்டு டாபிக். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.